Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with Jane Harrison's play Stolen. Stolen அப்படிங்கிற ஒரு பிளேவை வந்து ஜெயின் ஹாரிசன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் பிளே ரைட் எழுதி இருக்கிறாங்க. அண்ட் இந்த பிளே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் அ ஸ்டோலன் ஜெனரேஷன் ஆஃப் அபாரிஜினல் பீப்புள் இன் ஆஸ்திரேலியா. நம்ம எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்க இந்த காமன்வெல்த் லிட்ரேச்சர் அந்த கேட்டகரியில நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க நிறைய ஒர்க் ஸ்பீக்ஸ் அபவுட் அபாரிஜினல் பீப்புள் ஹூ வேர் காலனைஸ்ட் அண்ட் ஹூ வேர் ஆக்சுவலி ஸ்டோலன் in order to be assimilated into the European culture. என்னன்னா யூரோப்பியன்ஸ் இங்க இருந்து ஆஸ்திரேலியா போனாங்க. அங்க இருந்த பூர்வீக குடியில இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி அவங்களை என்ன பண்ணாங்கன்னா அந்த யூரோப்பியன் கல்ச்சரோட மிங்கிள் பண்ண வைக்கணும், அந்த கல்ச்சர் அவங்க கத்துக்கணும். இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த அபாரிஜினல் பீப்புள்ஸ் எல்லாம் தே ஆர் நாட் சோ மச் சிவிலைஸ்ட், ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்காங்க, அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தாலும் அவங்கள அடிமைகளா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்ம். அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா எங்களுடைய கல்ச்சர் சூப்பரான கல்ச்சர் அப்படின்னு வெஸ்டர்ன் பீப்புள் நினைச்சிட்டு இந்த மக்கள் இந்த பிள்ளைகளை என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அந்த பெற்றோர்களிடமிருந்து பிரித்து அவங்கள ஒரு இடத்துல வச்சிருந்து அப்புறம் அவங்கள என்ன பண்ணாங்கன்னா இந்த இங்கிலீஷ் வேர்ல்டுக்குள்ளார கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கும்போது எல்லாருமே அந்த பிள்ளைங்களை நல்லா பார்த்துட்டாங்களா அப்படின்னா இல்ல. Europeans, some of them, they did not treat the children well. They were manhandled, they were abused, sometimes sexually also abused. அப்ப தன்னுடைய பெற்றோரை விட்டு தன்னுடைய இனத்தை விட்டு தனியாக போன குழந்தைங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, அவங்களுடைய உணர்வு நிலை என்னவாக இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம நாவலுடைய ஃபோக்கஸே. அப்ப ஜெயின் ஹாரிசன் யாரு அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க இல்லையா, இந்த ஜெயின் ஹாரிசன் யாரு, ஏன் இந்த ஒர்க் எழுதுனாங்க, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்லாம் பார்க்க போறோம். நவ் ஜெயின் ஹாரிசன் அப்படின்னு யாரு அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா she is an Australian playwright and a novelist from an aboriginal tribe called Muruwari tribe. Okay, Muruwari tribe. And when was she born அப்படின்னா she was born in 1960. Okay, she was born in 1960 and grew up in Victoria, and she knew well that her mother was an aboriginal. அவங்க அம்மா வந்து அபாரிஜினல், பட் இவங்க வளர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த யூரோப்பியன் காலனிக்குள்ளார தான் வாழ்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அம்மா வந்து பூர்வீக குடியை சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்த உடனே அந்த பூர்வீக குடிகளை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு தீராத ஒரு வேட்கை இருந்தது, ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அபாரிஜினல் பீப்புளுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், அந்த பாரம்பரியம், அந்த கலாச்சாரம், அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்கள இது வந்து ஒரு அந்த இனம் வந்து ஏறக்குறைய ஒரு அழிந்து போகக்கூடிய இனம். அவங்களுடைய கல்ச்சர் எல்லாமே வந்து அழிந்து வந்து கொண்டு இருக்கிறது பிகாஸ் ஆஃப் த காலனைசேஷன், அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் காலனைசேஷன். அதனால அந்த அபாரிஜினல் பீப்புளுடைய கல்ச்சர், அந்த அபாரிஜினல் பீப்புளுடைய ஐடென்டிட்டியை உலகறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அவங்களுக்கு இருந்தது. அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிராமா ட்ரூப் வந்து இந்த ஜெயின் ஹாரிசன் அப்படிங்கிறவங்கள அப்ரோச் பண்றாங்க. என்ன அப்படின்னா இந்த அபாரிஜினல் பீப்புளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸை ஒரு புதுவிதமான டிராமாவா பிரசன்ட் பண்ணணும், அதுக்கு நீங்க வந்து உதவி செய்வீங்களா, நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, she goes to meet the aboriginal people. அந்த அபாரிஜினல் பீப்புள், பர்டிகுலர்லி அபாரிஜினல் பீப்புள்லயே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குரூப் இருக்கு. இட்ஸ் கால் த ஸ்டோலன் ஜெனரேஷன். இந்த அபாரிஜினல் குரூப்ல இருந்து அந்த கவர்மெண்ட் பாலிசி, என்ன கவர்மெண்ட் பாலிசி அப்படின்னா the European government which settled in Australia, and அந்த people என்ன பண்ணாங்கன்னா they used a policy to cull out people, to pull out children from the family. என்ன பண்ணாங்கன்னா வேட்டையாடின மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கா போய் இந்த குழந்தைகளை நல்ல விஷயத்துக்காக தான் அவங்க சொன்னது, நல்ல விஷயம், நாங்க வந்து யூரோப்பியன் கல்ச்சர்ல இந்த பிள்ளைங்களை வந்து நாங்க ட்ரெயின் பண்ண போறோம்
நீங்க எங்க இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளை நீங்க பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடா உள்ள புகுந்து இந்த குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ்ல இருந்து பிரித்து தொப்புள் கொடி உறவை வந்து துண்டித்து அந்த குழந்தைய தனியா எடுத்து கொண்டு போய் அந்த குழந்தைகளை வந்து என்ன பண்ணாங்கன்னா தத்து கொடுத்தார்கள். ஏன் அந்த யூரோப்பியன்ஸுக்கு தத்து கொடுத்தாங்க. அங்க அந்த பிள்ளைங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, பிற்காலத்துல அவங்களுடைய ட்ரௌமானா மென்டல் ஸ்கார், அந்த மாதிரி இருந்த குரூப் பேர் தான் ஸ்டோலன் ஜெனரேஷன். அந்த ஸ்டோலன் ஜெனரேஷனை என்ன பண்ணாங்க, இவங்க போய் பார்த்து யார் யாரெல்லாம் அந்த ஸ்டோலன் ஜெனரேஷன்ல வர்றாங்க அப்படிங்கிறவங்கள பார்த்து அவங்களுடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, she brought out a beautiful play, a trend setting play, a non-linear narrative யூஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு play. That play is called Stolen. Is the information clear, teachers? அப்ப ஏறக்குறைய இவங்க எதை பத்தி எழுதியிருக்கிறாங்க, the indigenous people உடைய உண்மையான நிலை என்ன, பர்டிகுலர்லி அந்த ஸ்டோலன் ஜெனரேஷன் உடைய ட்ரௌமானா என்னன்னு சொன்னோம், அகனி, மென்டல் பெயின். இந்த ஆறாவடுவாக மனதில் என்ன பசுமரத்து ஆணி போல இருந்த ஒரு சில ரணங்கள், அந்த ரணங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்டோலன் ஜெனரேஷனை பத்தி இன்ஃபர்மேஷனே வரலாற்றுல இல்லாம போச்சு. அதை வந்து வேற விதமா சித்தரிச்சிருந்தாங்க. இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் அசிமிலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல, அந்த போஸ்ட் கொலோனியல் கான்செப்ட், இட்ஸ் கால் அசிமிலேஷன். அப்படின்னா உள் வாங்குதல். இது வந்து ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்க அவங்க வரலாற்றுல. யூரோப்பியன் செட்டிலர்ஸ் தங்களுடைய வரலாற்றுல இது ஒரு போற்றத்தக்க ஒரு மூவாக சொல்லியிருந்தாங்க. ஆனா அபாரிஜினல் சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு இனமே என்னாச்சு, காணா போச்சு. அது காணா போன இனம், லாஸ்ட் ஜெனரேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, அது காணா போன இனம் இல்ல, அது திருடப்பட்ட ஒரு இனம். அந்த திருடப்பட்ட இனம் என்ன கஷ்டம்லாம் பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பிளே. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? Now coming to the introduction. அப்படியே அந்த புக்கு இருக்கு, அந்த புக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட். அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அப்படியே நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது தான். ஏன்னா நான் இது கொஞ்சம் ஈஸியான டெக்ஸ்டா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுதான் இந்த டெக்ஸ்ட்டை கையில எடுத்து, ஏன்னா அந்த டெக்ஸ்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பட் இந்த டெக்ஸ்ட் கிடைச்ச உடனே ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. நான் ஈஸியா வாசிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் வாசிக்கும் பொழுது ஐ காட் இமோஷனலி கனெக்டட் வித் த ஸ்டோரி. அதனால ஒரு 2-3 சீனுக்கு மேல எல்லாம் போக முடியல. த சஃபரிங் ஆஃப் தோஸ் சில்ட்ரன், ஒரு 5 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 5 கேரக்டர்ஸ் அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தோட அப்படியே கொஞ்சம் மிங்கிள் ஆயிட்டேன். அப்போ அதோட அப்படியே சிங்க் ஆகும்போது அதுக்கு மேல போக முடியல. அதனால அது வரைக்கும் என்ன இருக்கோ அதை அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நவ் கமிங் டு த இன்ட்ரோடக்டரி பார்ட். த புக் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் இன்ட்ரோடக்ஷன். வாட் இஸ் கிவன் இன் த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா, இட் இஸ் அபவுட் ஜேன் ஹாரிசன்ஸ் பிளே ஸ்டோலன். இந்த ஸ்டோலன் அப்படிங்கிற பிளே எப்படிப்பட்ட பிளே, எப்போ இந்த பிளே வந்து பிரீமியர் ஆச்சு, அதை ஏன் வந்து இந்த பிளே எழுதப்பட்டது, அதுக்கு காரணம் யாரு, அந்த பின்புலத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. அதை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிடுறேன். ஸோ ஜேன் ஹாரிசன் இஸ் a very important play in Australian Aboriginal literature. ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர்ல பர்டிகுலர்லி அபாரிஜினல் பீப்புள் பற்றிய நரேட்டிவ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான நரேட்டிவ் தான் ஸ்டோலன் அப்படிங்கிற ஒரு பிளே. ரைட், இந்த பிளே எதற்காக எழுதப்பட்டது, why this play கேட்பாங்க இல்லையா, ஏன் சார் இந்த பிளே எழுதப்பட்டது அப்படிங்கும்போது, இட் வாஸ் ரிட்டன் டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் த ஸ்டோலன் ஜெனரேஷன்ஸ் இன் ஆஸ்திரேலியா. இத மக்கள் மறந்து போனாங்க வரலாற்றுல. இந்த மாதிரி ஒரு இனம் வந்து திருடப்பட்ட இனம், ஒரு ஜெனரேஷனே காண போச்சு. அப்படின்னா ஒரு ஜெனரேஷன் அப்படிங்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், சின்ன குழந்தைங்க அப்படியே கொத்து கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த இனம் வந்து பெரிய அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணல, அது தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிறத வந்து வரலாற்றுல மறக்கடிக்கப்பட்டது, இருட்டடிக்கப்பட்டது. அப்ப அந்த மறக்கடிக்கப்பட்ட வேறு விதமா அதை வந்து சித்தரித்து இருந்தாங்க, ரொம்ப பாசிட்டிவா. அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, she wanted to give an awareness, not only Jane Harrison,
there was a theater team which wanted to create an awareness among people about the problem of stolen generation in Australia. சரி, இந்த பிளேவை ஏறக்குறைய ஒரு 6 வருஷம் கஷ்டப்பட்டு எழுதி இருக்கிறான். How many years did Jane Harrison took to write this play? 6 years. 6 years, 6 long years. ஏன் 6 long years அப்படின்னா lot of research was done. A lot of research and stage, when it was staged, there was lot of theatrical innovation. தியேட்டரே வந்து வித்தியாசமான ஒரு செட்டப்ல உருவாக்கி இருந்தாங்க. லைட்னிங்ஸ் எல்லாம் இருந்தது, ஒவ்வொன்றுமே சிம்பிளா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தவங்களாம் மெய் மறந்து போனாங்க. பயங்கரமா they were touched by the play. Now, when was the play premiered? அப்படின்னா the play was premiered in Melbourne in 1998. 1998ல போட்டிருக்காங்க. அந்த பிளே முதலாக ஸ்டேஜ் பண்ணோன்னு அதை பார்த்த எல்லாருமே என்ன பண்ணாங்க? they gave a standing ovation. எழுந்து நின்று கண்ணீர் மல்க கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரீச் உள்ள ஒரு பிளேவாக இருந்தது. Okay, is the information clear, teachers? Okay, இந்த பிளே ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, this was a play where art and politics intersected powerfully. நார்மலா ஆர்ட் வேற, பாலிடிக்ஸ் வேற. ஆர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது சந்தோஷப்படுத்துற மாதிரி, இட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஆனா ஆர்ட் இஸ் ஃபார் சோஷியல் சேக். ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்னு ஒரு மூமெண்ட் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். ஏன் சார் ஆர்ட் எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் பிளெஷர், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆர்ட்டை எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க? ஃபார் creating social awareness. அப்ப theater is used as a vehicle for creating awareness. This is the importance of this play. Is the idea clear, teachers? இந்த பிளேவை வந்து ஜேன் ஹாரிசன் அவங்களா தொடங்கல. அதனால அவங்க வந்து அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அப்ப ஜேன் ஹாரிசன் ஒரு ரைட்டரா இருந்தாங்க. அவங்க சும்மா அவங்க அபாரிஜினல் பீப்புளை பத்தி எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்களுக்கிட்ட நல்ல திறமை இருக்கு, இவங்க நினைச்சா அவங்களுடைய ரைட்டிங்கால ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு குரூப். என்ன குரூப் அப்படின்னா, இட் இஸ் தியேட்டர் குரூப் கால் இலிப்ஜெரி Aboriginal and Torres Strait Islander Theatre Cooperative. இதுதான் அந்த ஆர்கனைசேஷன். Okay, Ilibjeri or Aboriginal and Torres Strait Islander Theatre Cooperative. இந்த மூமெண்ட், இந்த ஒரு பர்டிகுலர் டிராமா ட்ரூப் என்ன பண்ணாங்க? They approached Jane Harrison and they wanted Jane Harrison to write a work which was not a traditional piece. நீங்க ட்ரெடிஷ்னலா எழுதுற டிராமா மாதிரி இருக்கக்கூடாது, அதே நேரத்துல கம்ப்ளீட்டா ரொம்ப மாடர்னாவும் இருக்கு கூட. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா it should speak about the sufferings of the stolen generation. அந்த மாதிரி ஒரு பிளே எழுதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு she started டூயிங் லாட் ஆஃப் ரிசர்ச். அவங்க வந்து ஒரு ஆட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆடை பார்த்துட்டு இவங்க அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணோன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஜேன் ஹாரிசனுக்கு அந்த ஜாபை கொடுத்தாங்க. ஜேன் ஹாரிசன் என்ன பண்ணாங்க? ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டீம்ல ரொம்ப முக்கியமா நிறைய பேர் இருந்தாங்க. அதுல முக்கியமாக சொல்லப்படக்கூடியது இந்த ஒரு கேரக்டரை சொல்றாங்க. இது அந்த புக்கில் கொடுத்தப்பட்ட டேட்டா. ஆண்டோயினெட் பேரி ப்ரூக், ஆண்டோயினெட் பிரே ப்ரூக் அப்படிங்கிற ஒருத்தவங்களும் இந்த டீம்ல ஜாயின் பண்ணதாக நமக்கு தகவல் இருக்கு. இவங்களும் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே என்ன சேர்ந்தாங்க? ஒன்னா போய் அந்த ஒரு கம்யூனிட்டியை போய் மீட் பண்ணாங்க. கம்யூனிட்டியை மீட் பண்ணி what did they do? They started developing a script. And அந்த ஸ்கிரிப்டை ஒரு ரஃபா ஒரு டிராஃப்ட், ஏர்லியா ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி they gave it to a particular man. The man is called
வெஸ்லி ஈனோக். அந்த வெஸ்லி ஈனோக் என்ன பண்ணாரு அப்படின்னா, he was supposed to direct this play. ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேற, டைரக்டர் வேற. அந்த ஸ்டேஜ்ல டைரக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். அப்ப வெஸ்லி ஈனோக் was supposed to direct the play. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த வெஸ்லி ஈனோக் வந்து அந்த ஸ்கிரிப்டை படிச்சாரு. அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏர்லி டைட்டிலா என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, த லாஸ்ட் சில்ட்ரன் அப்படின்னு ஜேன் ஹாரிசன் கொடுத்திருந்தாங்க. அப்போ இவர் அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டாரு, டைட்டில பாக்குறாரு, உள்ள இருக்கிற கான்செப்ட் அந்த டைட்டிலும் கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி ஃபீல் பண்றாரு. உடனே என்ன பண்றாரு, இந்த லாஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ சரியா படல, இதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, காணா போன அப்படின்னு நம்ம எழுதி இருக்கிறோம், அது வேற மாதிரி வரலாற கொண்டு போகும். உண்மை என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் திருடப்பட்டார்கள். யாரால் திருடப்பட்டார்கள்? அப்போ இருந்த அந்த கொலோனியல் கவர்மெண்டால் திருடப்பட்டார்கள், ஐரோப்பியர்களால் திருடப்பட்டார்கள். அதனால இந்த குழந்தைகள் தொலைக்கப்பட்ட குழந்தைகள் அல்ல, திருடப்பட்ட குழந்தைகள். அதனால டைட்டில் கொஞ்சம் மாத்துவோமா அப்படின்னு வெஸ்லி ஈனோக் கேட்டாரு. ஜேன் ஹாரிசனும் ஒத்துக்கிட்டாங்க. That's how we have this play title Stolen. Is the idea clear, teachers? Are you there with me? Yes, sir. இந்த டைட்டில் வந்து சேஞ்ச் வந்து எதுக்கு முன்னாடி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீப்புளுக்கு வந்து இந்த ஸ்டோலன் ஜெனரேஷனை பத்தி அந்த ஒரு ராயல் கமிஷன் ரிப்போர்ட் வந்து இட் வாஸ் கால் ஃபார். அதுக்கு முன்னாடியே இவங்க அந்த பிளே வந்து இந்த டைட்டில்ல போட்டிருக்கிறாங்க. மேபி பிகாஸ் ஆஃப் திஸ் பிளே தேர் வாஸ் அ ராயல் கமிஷன் which was created to study about the stolen generation. அதை பத்தியும் நான் வந்து இங்க இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய மிட் 1990s ஆஸ்திரேலியன்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரியல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பாலிசி இருந்தது. அந்த கவர்மெண்ட் பாலிசி படி அபாரிஜினல் சில்ட்ரன் were removed from their locale, from their livelihood, from their family as part of assimilation move. assimilation அப்படின்னா உள்வாங்குதல். ஒரு ஃபாரின் கல்ச்சர், அந்த என்ன ஃபாரின் கல்ச்சர் வந்து இன்னொரு கல்ச்சரை போய் டாமினேட் பண்ணும்போது அந்த ஃபாரின் கல்ச்சர் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த லோக்கல் கல்ச்சரை அப்படியே உள்ள அப்படி இழுத்துக்க பார்க்கும், அப்படின்னு உரிய பார்க்கும். உறிஞ்சு ஒரு புது கல்ச்சரை எவால்வ் பண்ணணும்னு நினைக்குது. அப்ப அதுக்கு ஒரு மூவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த குழந்தைகளை எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு பேரண்ட்ஸ்ல இருந்து இந்த குழந்தைகளை தூக்கி இருக்கிறாங்க. இத பத்தி நிறைய குறிப்புகள் இல்லை, ஆனா பேச்சு வழக்குல நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. இத இப்போ உலகிலேயே செஞ்சது இந்த பிளே தான். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர், டீச்சர்ஸ்? அப்போ இந்த பிளேவை ஸ்கிரிப்ட் வந்துருச்சு, ஆனா பிளே வந்து நிறைய பொருட்செலவு தேவைப்பட்டுச்சு. அப்ப இந்த பொருட்செலவுக்காக ஏறக்குறைய 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அட் லாஸ்ட் இன் 1997 ரெண்டு குரூப் என்ன பண்ணாங்கன்னா, they came forward to help. Okay, to help என்ன group? Ilibjeri, what is it, aboriginal theater இருக்கு இல்லையா, அதை ஹெல்ப் பண்றதுக்கு ரெண்டு குரூப் முன் வந்தாங்க. They started funding, and the play became a grand success. இந்த பிளேல மொத்தம் 5 பிரின்சிபல் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. யார் அது, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். Is it all right, teachers? Do you have any queries here?